தான் பாட்டு இப்ப கேட்போம். விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி, நம்ம வீட்டு கோழி. நான் ஊர்வலம் போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஊர்வலம் போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி. நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. மஞ்சத்தடவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் மஞ்ச தேச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் மஞ்ச தேச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. கத்தியால் அறுக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. கத்தியால் அறுக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. கத்தியால் அறுக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. அரைச்ச மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் மருந்து தடவுறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் மருந்து தடவுறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. எண்ணெயில் பொறிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. எண்ணெயில் பொறிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஆயில் பத்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. எண்ணெயில் பொறிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. நான் ஆயில் பத்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. மென்ன தின்ன வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. இந்த உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. இந்த உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி. இருங்க. இந்த கோழி என்ன கோழி இது? நான் கேட்ட கேள்வி என்னங்க? மென்னு தின்னு வயத்துக்குள்ள போகுது, அப்ப கூட அது சொல்லுது இந்த உலகத்தை சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னா அந்த கோழிக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை. அட நம்மள எடுத்துக்கங்க, ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும் ஐயோ முடியலையேன்னு படுத்துக்கிறோம். சும்மா ஒரு 1000 ரூபாய் நட்டம் வந்தா போதும் ஐயோ எல்லாமே போச்சேன்னு கப்பல் கவுழ்ந்த மாதிரி கவுந்துக்கிறோம். ஆனா அந்த கோழி உயிரே போச்சு, அது மென்னு தின்னு நம்ம வயத்துக்குள்ள போகுது, அப்போது முதற்கொண்டு அது சொல்லுது உலகத்தை சுத்தி பார்க்க போறேன். இந்த தன்னம்பிக்கையும் இந்த ஒரு வீரமும் இந்த ஒரு கவலையின்மையும் இருந்தா நாம எங்கேயே இருப்போமே. ஆனா இந்த கோழி எவ்வளவு பேசுத, ஒரு கேள்வி கேட்டு இந்த கோழியை மடக்கிடுவோமா? அப்படி சாக்கு பைய போட்டு அமுக்கிற மாதிரி. என்ன கேள்வி கேட்கலாம்? உங்க சார்பா நான் ஒண்ணு கேட்டு வைக்கிறேன். பயத்துக்குள்ள போன பின்னே வச்சமா கோழிக்கு ஆப்பு. ஒருவேளை கோழி நம்மள சூப்பு வச்சாலும் வச்சிரும், பாப்போம். பயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி. கறி சமைச்ச கோழி. இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதா வெள்ள கோழி.
வயத்துக்குள்ள போன பின்ன என்னதான் சொல்லுதா வெள்ளக்கோழி? இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதா வெள்ளக்கோழி. கோழி எனக்கு வச்சதியா